சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நீங்கள் கருத்தை திரும்ப பெறுவது என்பது அல்ல, தமிழர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான் சொன்னார் என்று கடந்து போய்விட முடியாது. உண்மைக்கு மாறான தகவலை தர்மேந்திர பிரதான் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து முதலில் அது நீக்கப்பட வேண்டும். I was shocked. இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றாரு. நீங்க எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும்? ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை திருத்துகிற உரிமையோ திருத்துகிற அதிகாரமோ மாநில அரசுக்கு இல்ல. எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் எப்படி திருத்தி அனுப்புகிறீர்கள்? எப்படி நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அதுல? அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஒரிசாவிலே ஏற்கனவே நவீன் பட்நாயக் இருக்கிற போதே ஒப்புக்கொண்டாங்க, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக நாங்க ஒத்துக்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். யூட்டன் அடிக்க போவது திராவிட மாடல் அல்ல, அது ஆரிய மாடல். யூட்டன் அடிக்கிற வேலையை திராவிட மாடல் ஒருபோதும் செய்யாது. நம்முடைய கருத்து அதுதான். நீங்கள் எங்களுக்கு இதையெல்லாம் காரணம் காட்டி நிதி ஒதுக்குவதற்கு மறுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு எவ்வளவு காலமாகும்? ஒரு எச்சரிக்கை மணியைத்தான் அடித்தார். முதலமைச்சர் சொல்லல, தர்மேந்திர பிரதான் சொன்னாரு. இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொன்னாரு. இப்ப முதலமைச்சர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? தர்மேந்திர பிரதானுக்கு எங்கிருந்து வந்தது என்ற தைரியம்? ஏன் மோடி இதை கண்டித்து பேசுவதற்கு தயங்குகிறார்? நீங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்கல, பின் வாங்கல, உங்களுடைய வார்த்தைகளை திரும்ப பெறலன்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை அணிதிரட்டுகிற வேலையை முதலமைச்சர் செய்வார் என்கிற அச்ச உணர்வு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாளான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக எம்பிக்களுக்கு எதிராக நாகரிகமற்றவர்கள், அது மட்டும் இல்லாம ஜனநாயகமற்றவர்கள், அந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தையை நேற்றே திரும்ப பெற்றிருக்காரு. இந்த சூழல்ல இன்றைக்கு காலையில திமுகவினுடைய எம்பியான கனிமொழி அவர்கள் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற வளாகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமும் நடத்தியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் துவக்கம் முதலே ஒரு எதேச்சதிகார போக்கோடு இந்த விவகாரத்தை அணுகுகிறார் என்பது அவருடைய அந்த PM ஸ்ரீ பள்ளி குறித்தும், அதற்காகத்தான் நாங்கள் அந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் இருக்கிறோம் என்கிற அந்த கருத்தையும் அதனோடு ஒட்டியே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். அந்த திட்டம் மாநிலத்துக்கு உகந்ததா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது. மாநில முதலமைச்சர் தான் அதில் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர். ஏனென்று சொன்னால் இன்று நேற்றல்ல, ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே இந்த கல்வி கட்டமைப்பு குறித்தும் அதே போன்று மொழி கொள்கை குறித்தும் தீர ஆராய்ந்து அதற்கு ஒரு முன்முடிவை எட்டி அந்த முடிவின் அடிப்படையில் அரசை கொண்டு செலுத்துகிற படியை ஏறக்குறைய 56 ஆண்டுகளாக நாம் செய்து வந்து கொண்டே இருக்கிறோம். இது எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து விட்டார்கள், எத்தனையோ ஆட்சி மாறிவிட்டது. ஆனாலும் அந்த நிலைதான் இன்றைக்கும் தொடர்கிறது என்று சொன்னால் இந்த 50 ஆண்டு காலத்தில் நாம் கல்வியிலே எட்டி இருக்கக்கூடிய உயரத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் என்பது கல்வி வளர்ச்சியில் எந்த வகையிலும் பின்தங்காத, தேக்க நிலையை காணாத ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த மாநில கட்டமைப்பை இருமொழி கொள்கையின் பக்கம் நின்று கட்டி அமைத்தது ஒரு காரணம் என்று சொன்னால், கல்வி கட்டமைப்பை நாம் சிதலமடையாமல் பாதுகாத்து வந்திருக்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் இந்த 2000 கோடி ரூபாயை தரமாட்டேன் என்று அவர் எதேச்சதிகார போக்கோடு பேசியது, அதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் சிலர் லாவணி பாடியது, இதையெல்லாம் வைத்துத்தான் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் எக்குத்தப்பான ஒரு கருத்தை சொல்லி மாட்டிக்கொண்டார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கருத்தை திரும்ப பெறுவது என்பது அல்ல, தமிழர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான் சொன்னார் என்று கடந்து போய்விட முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக டெல்லிக்கு போயிருப்பவர்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்காக டெல்லிக்கு போயிருப்பவர்கள். அவர்களை பார்த்து நீங்கள் ஏளன எகட்டியத்தோடு பேசுவதும் கருத்துக்களை சொல்வதும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொன்னதாகத்தான் பொருள் கொள்ளப்பட வேண்டும். ஒன்று. இன்னொன்று,
உண்மைக்கு மாறான தகவலை தர்மேந்திர பிரதான் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து முதலில் அது நீக்கப்பட வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்வது அல்ல. அது ஒரு அறமான செயலாக ஆகாது. ஏனென்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறார்? புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு உங்கள் சூப்பர் சீஃப் மினிஸ்டரினுடைய ஆலோசனையின்படி அவர்கள் யூட்டன் அடித்து போய்விட்டார்கள் என்று சொல்கிறார். இதுல 2 செய்தியை பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, யூட்டன் அடித்தால் என்ன தவறு? ஒரு செயலை புரியாமல், அறிந்து கொள்ளாமல் செய்வதற்கு எத்தனிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்ததற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கிறேன். உங்களைப் போல சாவர்கர் வழியில் நின்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பூட்ஸ் கால்களை நக்கி விட்டு வந்திருக்கிறாரா முதலமைச்சர்? இல்லையே. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படவில்லையே. இன்னொன்று, முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார் என்று சொல்வதே முதலில் பொய். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வந்தார்கள் என்று சொல்வதும் பொய். முதலில் இவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த PMC பள்ளி குறித்து ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை இவர்கள் எழுதி அனுப்பினார்கள் தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசு முதல்ல அப்ஜெக்ஷன் நோட்டீஸ் அனுப்பினார்கள். என்ன அப்ஜெக்ஷன் நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு சொன்னா, நீங்க PMC பள்ளியை எப்படி பொறுக்கி எடுக்கிறீங்கன்னு சொன்னா, மாநிலத்துல இருக்கக்கூடிய சிறந்த பள்ளிகளில் சில பள்ளிகளை தேர்வு செய்றீங்க. அதாவது மாணவர்களினுடைய தேர்ச்சி விகிதம், உட்கட்டமைப்பு, கழிப்பறை வசதி, ஆய்வு கூடங்கள், இப்ப இதெல்லாம் கேட்டகரி பண்ணி அந்த கேட்டகரிஸ்ல அவங்க மீட் பண்ண வேண்டிய என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா மீட் அவுட் ஆனா அந்த பள்ளிகளை PMC பள்ளின்னு டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. கட்டமைப்பை உருவாக்கியது மாநில அரசு, கட்டமைப்பை மேம்படுத்தியது மாநில அரசு, மாநில அரசினுடைய நிதி, இவை எல்லாவற்றையும் நாம் செய்து ஒரு கல்வி கட்டமைப்பை பலமாக வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா சொல்லணும்னா, எங்க மாவட்டத்துல ஒரு பள்ளி, அது ஒரு தலை சிறந்த பள்ளியாக இருக்கு, ஒரு 100 ஆண்டுகளை கடந்த பள்ளியாக இருக்கு. அங்க எல்லா ஆய்வகங்களும் இருக்கு, கணினி வசதிகள் இருக்கு, கழிப்பறை வசதி பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்கு, விளையாட்டு கூடங்கள் இருக்கு. எல்லாமே செய்து ஒரு மாநில அரசு அந்த கட்டமைப்பை உருவாக்கியதற்கு பிறகு நீங்க PMC பள்ளிக்கு அந்த பள்ளியை டேக் ஓவர் பண்ணிட்டு போர்டை மட்டும் அரசினர் மேல்நிலை பள்ளிங்கிறத எடுத்துட்டு PMC பள்ளின்னு போட்டுருவீங்க. இது எப்படிப்பட்ட திட்டமாக இருக்கும்? இது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயன் தருகிற திட்டமாக இருக்கும்? இது குறித்து விளக்கம் கேட்டு முதல் நோட்டீஸை அரசு அனுப்புது. அதன் பிறகு அது குறித்த விளக்கங்களை கொடுக்குறாங்க. இல்ல, நாங்க இதை இன்னும் மேம்படுத்துவதற்கு நிதி கொடுக்குறோம். அந்த நிதியின் மூலமாக நீங்க இப்ப இருக்கிற கட்டமைப்பை இன்னும் கூடுதலாக மேம்படுத்த முடியும். PMC பள்ளிகளின் மூலமாக மாணவர்கள் இன்னும் கூடுதலான கற்றல் திறனை அதிகரிக்க முடியும். இதெல்லாம் சொல்லி நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு அரசு ஒரு அமெண்ட்மெண்ட்டை திருத்தி அனுப்புறாங்க. திருத்தி அனுப்புறது அப்படிங்கிறது எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாதது. ஏன் அதை சொல்வதற்கு மறுக்கிறார்? இந்த PMC பள்ளி குறித்த அந்த சரத்துகளையும், அதே போன்று புதிய கல்விக் கொள்கையை, அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி NEP என்று சொல்லப்படுகிற அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த PMC நிதி கிடைக்கும், PMC பள்ளி திட்டங்களை அமல்படுத்த முடியும்னு சொல்றத தமிழ்நாடு முதலமைச்சர் திருத்தி அனுப்புறாரு. எப்ப திருத்தி அனுப்புறாருன்னா 2024 மார்ச் மாசம் திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்புனதுக்கு தர்மேந்திர பிரதான் அவருடைய இலாக்காவினுடைய அந்த லெட்டர் ஹெட் இருக்கு இல்லையா, அவருடைய லெட்டர் ஹெட்ல இருந்து அனுப்புறாரு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த லெட்டர் ஹெட்ல இருந்து அவரே கையொப்பம் விட்டு எழுதி அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ வாஸ் ஷாக்ட், இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றாரு. நீங்க எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும்? ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை திருத்துகிற உரிமையோ திருத்துகிற அதிகாரமோ மாநில அரசுக்கு இல்ல. எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் எப்படி திருத்தி அனுப்புகிறீர்கள்? எப்படி நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அதுல? அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக போவதற்கு வந்தார் முதலமைச்சர், கையொப்பமிடுவதற்கு வந்தார் முதலமைச்சர். சூப்பர் CM எதற்காக யூட்டன் அடித்து போனார்னு கேட்டா, ஏதோ முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டதை போலவும், தமிழ்நாடு அரசு அதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை போலவும், ஒப்புக்கொண்டு அதற்கு எல்லா வகையிலும் தயார் என்று வந்துவிட்டு திரும்பி வந்ததை போலவும் பேசுவது என்பது பச்சையான அயோக்கியத்தனம். இந்த வேலையை தர்மேந்திர பிரதான் செய்திருக்கிறார். நாட்டு மக்களிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்பது ஒன்றுதான் இதற்கு முதல் தீர்வாக இருக்க முடியும். இன்னொன்று, அவர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். நீக்கப்படாமல் இருந்தால் நாளை இவர் பேசியதுதான் அவை குறிப்பில் இடம்பெறும். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது உண்மையிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு வந்துவிட்டு பாதியிலேயே திரும்பி சென்றார் என்பது வரலாறாகிவிடும். எனவே இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இல்ல சார், இன்னொன்னு ஒன்றிய அரசு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது கல்வின்றது பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல தான் இருக்கு. பொதுப்பட்டியல் அப்படின்றது ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், ஒன்றிய அரசினுடைய பாலிசிக்கு மாற்றாக மாநில அரசு வேற ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை திருத்தி அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்றத அவங்களால கொண்டு வர முடியும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் பொழுது நீங்க எப்படி அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலான்ற கேள்வி நியாயமானது தானே? சரி, அமெண்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது நியாயமானது. அதை நீங்க நாடாளுமன்றத்துல உண்மையை சொல்ல வேண்டியது. நாங்க என்ன சொல்றோம், அமெண்ட்மெண்ட்டை திருத்துற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லல. ஆனால் இதை திருத்துங்கள் என்று சொல்கிற நெஞ்சுரம் எங்கள் முதலமைச்சருக்கு இருந்தது.
அந்த மாநிலமாக இந்த மாநிலம் வெளிப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒரிசாவிலே ஏற்கனவே நவீன் பட்நாயக் இருக்கிற போதே ஒப்புக்கொண்டாருன்னா, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கங்கிறதுக்காக நாங்க ஒத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன். ஏற்கனவே நாங்க ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு திட்டத்தை பின்பற்றி வருகிறோம். அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் எங்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறோம். எங்கள் மாணவர்களினுடைய அறிவை பெருக்கி இருக்கிறோம். எங்கள் மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகரித்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு இது போதுமானதுன்னு சொல்றோம். நாங்க வேறுபட்டிருக்கோமான்னு கேட்டா, ஆமா வேறுபட்டிருக்கோம். இப்ப என்னன்னா, திருத்துகிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா இல்லையான்றது இல்ல. ஆனா மாநில அரசு நெஞ்சுரத்தோடு திருத்துதே. மாநில அரசு என்ன சொல்லுது? முதுகெலும்பு இல்லாத அரசாக இருந்திருந்தால், இந்த அரசு என்ன செய்திருக்கும்? வாங்கி வைத்துக் கொண்டு அப்படியே செயல்படுத்தியிருக்கும். உதய் மின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்தியதைப் போல செயல்படுத்தி இருக்க முடியும். ஆனா இந்த அரசு அப்படி செயல்படுத்தியதா? இல்ல. ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி குடுக்குறோம். நீங்க நேற்று என்ன சொல்லணும்? உண்மையிலேயே அறத்தின் பக்கம் நின்று உண்மையை பேசுகிற ஒன்றிய அமைச்சராக அவர் வெளிப்பட்டிருந்தா, நாங்க இதெல்லாம் சொன்னோம். திருத்துகிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்று நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேளுங்க. அதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா நாங்க யூ டர்ன் அடிச்சு போனதாகல்ல சொல்றீங்க. உங்கள் வழியை நாங்கள் பின்பற்றியதாக சொல்றீங்க. யூ டர்ன் அடித்து போவது திராவிட மாடல் அல்ல, அது ஆரிய மாடல். யூ டர்ன் அடிக்கிற வேலையை திராவிட மாடல் ஒருபோதும் செய்யாது. நம்முடைய கருத்து அதுதான். திருத்தறதுக்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இல்லையா? கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்ப நம்ம பின்பற்ற மாட்டோம்னு சொன்னா சட்டம் இயற்றி அனுப்புகிற தார்மீக கடமை, அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்புடையதுதான் சார். அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. நீங்க பொதுப்பட்டியலில் வைத்திருப்பதன் மூலமாக மாநில அரசும் அவர்களின் தேவைக்கு ஏற்ப கொள்கை முடிவுகளை வகுத்துக் கொள்ள முடியும். அதானே பொதுப்பட்டியலினுடைய சரத்து. அப்ப மாநில அரசு எங்களுடைய தேவைக்கு ஏற்ப எங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்றோம்னு சொல்கிற போது, நீங்கள் அதற்கு இடையூறாக நிற்க முடியுமான்னு கேட்கிறேன். ஒன்றிய அரசு இடையூறாக இருக்க முடியுமா? இன்னொன்று நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே கேந்திர வித்யாலயா பள்ளிகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கேந்திர வித்யாலயா பள்ளிகளை நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றிக் கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? எங்களுக்கு திருத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்க திருத்த முடியாதுங்கிற உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்களுக்கு நீங்க பாடம் எடுப்பீங்க. எங்களுக்கு நாங்கள் காட்டுமிராண்டின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவீங்க. நாங்க நயமாக நடந்து கொள்ளலன்னு சொல்லுவீங்க. இவ்வளவு நீங்க எங்களை சொல்றீங்கல்ல, எதுக்கு நாங்க உருவாக்கி வைத்திருக்கிற கல்விக்கூடங்களை உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அபகரிக்கிறீர்கள்? எங்களிடமிருந்து ஏன் கொள்ளையடிக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள்? எங்களுடைய வரி வருவாயை பெற்றுக்கொண்டு ஏன் எங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறீர்கள்? அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு எங்க கிட்ட கேளுங்க. நீங்க பண்றது அயோக்கியத்தனம். நாங்க அயோக்கியத்தனம் பண்ணல. நாங்க வரியை கழுத்த கட்ட மாட்டோம்னு சொன்னோமா? கழுத்துல கத்தி வச்சோமா உங்கள மாதிரி? இல்லையே. முதலமைச்சர் கடந்த வாரம் பேசுகிற போது கூட என்ன சொன்னார்? நீங்கள் எங்களுக்கு இதையெல்லாம் காரணம் காட்டி நிதி ஒதுக்குவதற்கு மறுப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு எவ்வளவு காலமாகும்னு ஒரு எச்சரிக்கை மணியை தான் அடித்தார். முதலமைச்சர் சொல்லல. தர்மேந்திர பிரதான் சொன்னாரு. இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொன்னாரு. இப்ப முதலமைச்சர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? வரிகுடா இயக்கம் நடத்துவோம்னு சொல்லிட்டா என்ன சார் செய்வீங்க நீங்க? என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டிச்சிருவீங்களா? அதை நாங்க வரவேற்போம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன செய்திட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாரா? முதலமைச்சருக்கு பேச முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை சொன்ன முதலமைச்சர் அதை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் முதலமைச்சர் பொறுப்புணர்ந்து செயல்படுகிறார். இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று கருதி செயல்படுகிறார். இந்தியாவினுடைய நலன் கருதி அவர் இயங்குகிறார். எனவே அவருக்கு உண்டான தலைமை பண்போடு அவர் பேசுகிறார். ஆனால் ஒன்றிய அமைச்சர் அவருக்கு உண்டான தலைமை பண்போடு பேசி இருக்கிறாரா? நான் என்ன கேட்கிறேன் சார், பேசி எத்தனை நாட்கள் ஆச்சு? இந்த மாதிரி ஒரு கருத்தை நாங்க மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம், எங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் துணிச்சலோடு பேசுகிறாரே. இந்த நாட்டில் பிரதமர் என்று ஒருவர் இருக்கிறாரா? எல்லாருக்கும் பிரதமர் தானா? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா? தமிழர்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா? இது குறித்து ஒரு வார்த்தை பேசி இருக்க வேண்டாமா? எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் என்று கண்டித்து இருக்க வேண்டாமா? அதனாலதான் இன்னைக்கு காலையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கேட்டாங்க? கேபினெட்ல இருந்து அவரை நீக்குங்கன்னாங்க. நியாயமான கோரிக்கை. நீங்க கேபினெட்ல இருந்து நீக்குங்க. ஒண்ணு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. கொள்கையை தர பிரதான் அவர்கள் பேசுறாரு. அப்ப இருக்கும் பொழுது மோடியை ஏன் பிரதான கண்டிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், கொள்கையை பேசுவது என்பது எதேச்சதிகாரமாக பேசுவது என்பது வேறு. முதலமைச்சரும் கொள்கையை தான் பேசுறார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய மண் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது, எங்களுடைய உரிமை சார்ந்ததாக இருக்கிறது. மும்மொழிக்கு இங்கே இடமில்லை என்று தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வந்திருக்கிற இயக்கமாக இருக்கிறோம். இது கொள்கை முடிவு. முதலமைச்சர் சொன்னாரா? வரியெல்லாம் கட்ட முடியாது, எங்க இருமொழி கொள்கையை நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு நீங்க ஒரு ஒப்புதல் கொடுங்க. இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் எல்லாம் நீங்க இங்க ஆரம்பிக்க கூடாது. நாங்க கேட்கிற நிதி வருவாயை நீங்க கொடுத்துதான் ஆகணும். எங்களிடமிருந்து பெறுகிற ஜிஎஸ்டியை நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க இங்க இருந்து ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம். இப்படி சொன்னாரா முதலமைச்சர்? ஆனா ஒன்றிய அமைச்சர் அப்படி சொல்றாரு. ஒன்றிய அமைச்சர் அந்த துணியில பேசுறாரு. அப்ப நீங்க கண்டிக்க வேண்டாமா?
அவருக்கு ஒரு சின்ன கண்டனத்தையாவது தெரிவிக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டாம். ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசலாமா சார்? எங்க சார் அப்படி ஒரு ஷரத்து பின்பற்றப்படுது? இதற்கு முன்பு எந்த அரசிடமாவது அப்படி ஒரு குரல் ஒலித்திருக்கிறதா? இதுவரை எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ ஒன்றிய அரசு வாய்த்திருக்கிறது. அப்படியெல்லாம் பேசியதாக எப்போதாவது வரலாறு உண்டா? தர்மேந்திர பிரதானுக்கு எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஏன் மோடி இதை கண்டித்து பேசுவதற்கு தயங்குகிறார்? இதே குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிதி கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள், நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் காட்டுகிறார்கள்னு எத்தனை தீர்மானத்தை குஜராத் அரசு சார்பில சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பினார். இதையெல்லாம் மறந்து விட்டாரா மோடி? அன்றைக்கு அவருக்கு வந்தபோது அந்த பிரச்சனை வேறாகவும், இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற போது இந்த பிரச்சனை வேறாகவும் தெரிந்ததா? அன்றைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் மோடியை பார்த்து இதே போன்று பேசி இருந்தால் மோடி சும்மா இருந்திருப்பாரா? இதே போல்தான் அமைதியாக காத்திருப்பாரா? அமைதி காத்திருப்பாரா? இதே போன்ற பொறுமையோடு தான் அணுகி இருப்பாரா? நாங்க என்ன கேட்கிறோம்னா, உங்க கொள்கையவே பேசினாலும் பேசுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவர் பேச வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக பேசியிருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்கிற நிலையிலிருந்து அவர் பேசியிருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை. அவர் பேசுவது நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு பேசுகிறார். எங்கள் மக்களை அவமானப்படுத்தி பேசுகிறார். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார். நாங்கள் என்ன இந்த கொள்கையை இன்றைக்கு நேற்றா பின்பற்றுகிறோம்? நாங்கள் 2000 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கீழடி ஆய்வுக்கு பிறகு 3500 ஆண்டுக்கு முன்பே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நாங்கள். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடியிருக்கிறான், புறநானூற்று பாடலிலேயே பாடியிருக்கிறான், கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து பாடியிருக்கிறான். இன்னொன்று, சினிமா போன்ற பொழுதுபோக்கு வசனங்களை வைக்கக்கூடிய, கலை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய நாடகங்களில் சினிமா துறையிலேயே கல்வி குறித்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோமே. இப்போதும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறோமே. எங்களை விட கல்வி குறித்து சிந்திப்பதற்கு உங்களுக்கு அறிவார்ந்த ஆற்றல் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். எங்களை விட கல்வி குறித்து யோசிப்பதற்கு உங்களிடத்திலே கட்டமைப்பை உருவாக்குவதற்கான திறன் இருக்கிறதா என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் நீட்டை கொண்டு வந்தாலும் நீட்டை படித்துவிட்டு அதிலே தேர்ச்சி பெறுகிற மாணவர்களாக எங்கள் மாணவர்கள் வெளிப்படுகிறார்கள். எனவே கல்வியை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், கல்வி நிறைந்த மாநிலமாக எப்படி மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய ஆலோசனை இல்லை. எங்களுடைய மாடலை பார்த்துத்தான் உங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கிற பீகாரிலேயே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிறார்கள். அங்கிருந்து அதிகாரிகள் வந்தார்களா இல்லையா இங்கே பார்வையிட்டு விட்டு செல்வதற்கு? காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, அதன் மூலமாக மாணவர்கள் வருகை எவ்வளவு படையெடுத்து இருக்கிறது, எவ்வளவு கூடுதலாக இருக்கிறது சதவிகித அடிப்படையில் என்று பார்த்து விட்டு போனார்களா இல்லையா? இதையெல்லாம் நாங்கள் முன்மாதிரியோடு செய்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிற வேலையை செய்கிறீர்கள், எங்களுக்கு நாகரிகம் இல்லை என்று நீங்கள் பேசுவீர்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு காலையில முதலமைச்சர் பேசும்போது கூட மாணவர்களை கல்விக்கு கொண்டு வர வேண்டியது விட்டுட்டு எல்லாரையும் வெளியேற்றுவதற்கான வேலையை பாக்குறாங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் நாக்பூர் நாசகார திட்டத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். என்ன கேள்வினா, ஒரு மாநில அரசுக்கு ஒரு கல்வி சார்ந்து, அந்த மாநிலம் சார்ந்து ஒரு நலன் இருக்கும் பொழுது, இதே ஒரு ஒன்றிய அரசுக்கு தேசியம் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து அந்த கல்வி குறித்தான ஒரு பார்வை, சரியான பார்வை இருக்காது அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, ரொம்ப நல்ல அருமையான கேள்வி நீங்க கேட்ட கேள்வி. மாநில அரசாக ஒரு மாநிலத்தில் கோலோச்சுகிற உங்களுக்கே அது குறித்த புரிதல் இருக்கிற போது, ஒன்றிய அரசுக்கு அந்த புரிதல் இல்லையா? நியாயமான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒன்றிய அரசுக்கு அந்த புரிதல் இல்ல. ஏன் புரிதல் இல்லைன்னா, தேசிய மொழின்னு எதையாவது நீங்க அறிவிச்சிட்டீங்களா சொல்லுங்க. உங்களுக்கென்று மொழி கொள்கை இல்ல ஒரு நிமிஷம் நான் வர்றேன் சார். உங்களுக்கென்று மொழி கொள்கை இருக்கிறதா? ஒன்றிய அரசுக்கென்று மொழி கொள்கை இருக்கிறதா? இல்ல. எல்லா மொழியையும் உள்ளடக்கி இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் என்பதுதான் அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஃபெடரேஷன் என்றால் என்ன? கூட்டமைப்பு. கூட்டமைப்பு என்றால் என்ன பொருள்? பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்களினுடைய தொகுப்பு இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு புரிதல் இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். கேந்திர வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டுல இயங்குதா இல்லையா? யாருடைய கட்டுப்பாட்டுல இயங்குது? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இயங்குது இல்ல. ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் தமிழை விருப்ப தேர்வாக, விருப்ப பாடமாக எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். எடுத்தா அங்க தமிழை சொல்லித் தருவதற்கு ஆசிரியர்களை நீங்கள் நியமித்திருக்கிறீர்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து கடிதம் எழுதினார். எப்ப முதலமைச்சரா இருந்தாரு? அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கு முன்பு எப்ப பொறுப்புக்கு வந்தாரு? 8 வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்புக்கு வந்தாரு. இந்த கடிதம் எழுதினாரு. கடிதம் எழுதி ஏறக்குறைய 6 ஆண்டுகள் கடந்து விட்டனவே. இந்த 6 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு நியமனத்தை இதுவரை செய்திருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு பள்ளியில் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்ப தமிழை விருப்ப தேர்வாக, விருப்ப பாடமாக எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி மாணவர்கள் அந்த மொழியை தேர்வு செய்வதற்கு முன் வருவார்கள்? மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் இயங்குவதற்குத்தானே கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு போகிறார்கள். நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே தேசிய தேர்வுகளில் முன்னேற்றம் அடைந்து அதை நோக்கி அவர்கள் அடுத்த கட்ட எதிர்காலம் குறித்து நகர வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த பள்ளிகளுக்கு போகிறார்கள். அப்ப எப்படி விருப்ப தேர்வாக அந்த மொழியை எடுப்பான்?
இப்ப இதிலேயே நீங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டீர்களா இல்லையா? ஒன்று. இரண்டாவது, நீங்க மொழிக்காக நிதி ஒதுக்குகிற போது செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு நிதி ஒதுக்குவதை விட 300 மடங்கு குறைவான நிதியை தமிழுக்கு நீங்க ஒதுக்குனீங்களே. தமிழ் மொழி இன்றைக்கும் பேச்சு வழக்குல இருக்க, எழுத்து வழக்குல இருக்க. இன்றைக்கும் எல்லா சங்க இலக்கியங்களும் நாங்கள் ஆதாரபூர்வமாக வைத்துக் கொண்டு இப்போதும் கீழடி வரலாறு தொடங்கி 3500 ஆண்டுகள் பழமையாக இருக்கிறோம் என்று நாகரிகத்திலே மூத்த குடிகளாக இருக்கிற எங்கள் மொழிக்கு நீங்கள் 300 மடங்கு குறைவான நிதியை ஒதுக்கிவிட்டு எங்களை விட 300 மடங்கு கூடுதலான நிதியை செத்து போயிருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கி இருக்கிறீர்களே. உங்களிடத்துல இந்த பாரபட்சம் இருக்கிற போது நீங்கள் எங்களுடைய கல்வி கட்டமைப்பு குறித்து பாரபட்சம் இல்லாமல் சிந்திப்பீர்கள் எப்படி என்று நாங்கள் எப்படி நம்புவது? நிதி ஒதுக்குவதிலே கூட பாரபட்சம் காட்டியிருக்கிறீர்கள். தேசிய பேரிடராக எங்களுக்கு வந்த மழை வெள்ளத்தை அறிவியுங்கள் என்று சொன்னால் அதிலே நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள். குஜராத்திலே மழை பெய்தால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் நிதி கொடுப்பீர்கள். ஆனால் எங்கள் மக்கள் மழையினால் அவதிப்பட்டால் நீங்கள் தேசிய பேரிடர் நிதி என்று பேசுவதற்கு கூட தயாரில்லை. அப்படி ஒரு நிதியே இல்லை என்று சொல்கிறார் நிதியமைச்சர். மீறி நாங்கள் அழுத்தம் கொடுத்தால் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷனா நீங்கள் கேட்கிற போதெல்லாம் பணம் கொடுப்பதற்கு என்று கேட்கிறார். எங்கள் மாநிலத்தை நசுக்குகிற வேலையை முதல் மூச்சாக செய்திருக்கிற நீங்கள் எங்கள் மாநிலம் குறித்து நீங்கள் பறந்துபட்ட பார்வையோடு சிந்திப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி வரும்? நீங்கள் இதையெல்லாம் செய்து உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெறுகிற வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் இப்போது நீங்கள் கொண்டு வருகிற திட்டம் நாசகர திட்டம் அல்ல. இப்போது நீங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் சமத்துவ திட்டம் என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை என்பதே கொள்ளைப்புற வழியாக சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலையாக இருக்கிற போது உங்களை எப்படி நாங்கள் நம்புவது என்று நீங்கள் எங்களை நம்ப வைப்பதற்கு ஏதையாவது ஒன்றை செய்து காட்டுங்கள். நீங்கள் செய்கிற அத்தனையும் எங்கள் தலையில் மண்ணை அள்ளி போடுவதற்காகவே இருக்கிறது. எங்கள் மொழியை படுகொலியில் தள்ளுவதற்காகவே இருக்கிறது. எங்கள் மாநிலத்தை நசுக்குவதற்காகவே இருக்கிறது. எங்களுடைய அரசை ஒடுக்குவதற்காகவே இருக்கிறது. அதனால் உங்களை நம்ப வேண்டிய இடத்தில் இருக்கிற நாங்கள் உங்களை நம்ப முடியாமல் தவிக்கிறோம். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு சில சட்டங்களை தாண்டி மக்கள் போராட்டத்தின் ஊடாக சில சட்டங்களை மட்டும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரமா இருக்கட்டும், எதையுமே திரும்ப பெறாதவர்கள் நேற்று திமுக எம்பிக்களுக்கு எதிராக வைத்த அந்த வாதத்தை மட்டும் திரும்ப பெறுவதற்கான பின்னணி என்னவா இருக்கும் சார்? அழுத்தம் தாழாமல் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். டீலிமிட்டேஷன் ஒண்ணு அறிவிச்சாங்க. அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பாக கண்டன அறிக்கை கொடுத்து அதற்கு இந்த மாநிலத்தை தயார்படுத்திய பெருமைக்குரிய முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் என்ன சொன்னாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு போய் டி.ஆர். பாலுவினுடைய மகனா டி.ஆர்.பி. ராஜா அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக்கை சந்திச்சிருக்கிறாங்க. நவீன் பட்நாயக் ஆதரவு தருவதாக சொல்லி இருக்கிறார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று முதலமைச்சர் பிரகடனம் செய்தார். தென்னிந்தியாவினுடைய குரலை ஒருமித்த குரலாக ஒன்று திரட்டினார். அதற்கு அடுத்து எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அந்த மாநில முதலமைச்சர்களை ஓரணியில் திரட்டுகிற வேளையில் இன்றைக்கு இறங்கிவிட்டார். நீங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்கல, பின்வாங்கல, உங்களுடைய வார்த்தைகளை திரும்ப பெறலன்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை அணிதிரட்டுகிற வேலையை முதலமைச்சர் செய்வார் என்கிற அச்ச உணர்வு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அதையெல்லாம் செய்து காட்டி இருக்கிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்படுகிறார். அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீ திருத்துன்னு சொல்றார் முதுகெலும்போட ஒரு முதலமைச்சர். நீ டீலிமிட்டேஷன் எண்ணம் உனக்கு வருவதற்கு முன்பாகவே அதை எதிர்க்கிற ஆற்றலோடு எதிர்த்து நிற்கிறார் அந்த முதலமைச்சர். தான் எதிர்ப்பது மட்டுமல்ல, தன் அருகாமையில் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் கூட்டு சேர்த்து கொண்டு வாங்க தென்னிந்தியாவுக்கு எதிராக இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள், போராடுவோம்னு அவர்களை அழைக்கிறார் முதலமைச்சர். அதை கடந்து பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அழைக்கிறார். இப்ப எல்லாரையும் ஓரணியில திரட்டிட்டாருன்னா எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து விட்டால் முன்பு போல அல்ல நாடாளுமன்றம். முன்பு அசூர பலத்தோடு இருந்தார்கள். எதிர்கட்சி என்ற அங்கீகாரம் பெறாத எதிர்கட்சி தான் அன்றைக்கு அங்கே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கென்று ஒரு லீடர் கட்டமைப்பின்படி வந்திருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வாய்த்திருக்கிறார். முதல் முறையாக மோடி பார்லிமெண்டினுடைய ஜாயிண்ட் கமிட்டிக்கு ஒரு மசோதாவை அனுப்புகிற அளவுக்கு நெருக்கடி முற்றி இருக்கிறது. நாடாளுமன்றத்தை அவர்களால் இலகுவாக கொண்டு செல்ல முடியவில்லை. இதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எதிரான குரலை நாம் முழங்கிவிட்டு அதில் பின்வாங்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தை நம்மால் நடத்த முடியாத சூழல் வரும் என்கிற அச்ச உணர்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் முதல் முறையாக அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இது துவக்கம்தான், முடிவல்ல. முதலமைச்சருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இன்னும் அவர்களை பின்னோக்கி தள்ளும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.